ஹாய் மக்களே, குட் மார்னிங், வணக்கம். வாங்க ஒரு பருப்பு தாளிச்சு பண்ணிடலாங்க. சட்டி காய்ட்டுங்க. அது நேற்று பருப்பு வேக வச்சு அப்படியே எடுத்து வச்சுட்டும்ப சோழியாகவே விடலை. கம்மனு நேற்று மட்டன் ஒரு 1/4 கிலோ வாங்கி சும்மா செஞ்சிருந்தால பருப்பை வேக வச்சு போட்டு பருப்பு, தக்காளி, பூண்டு, வெங்காயம், மஞ்சத்தூள், விளக்கெண்ணெய் எல்லாமே போட்டு வேக வச்சு, சின்ன வெங்காயம் எல்லாம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கறம்ப. தாளிக்கிறது மட்டும்தான். தோசைக்கு தாங்க. சட்டி காயறதுக்குள்ள இன்னும் ஒரு சின்ன வேலை அது முடிச்சு. சின்ன வேலை இல்லை, இது நம்ம அது ஆயில் காயிட்டுங்க. சூடாகிறதுக்குள்ள நம்ம ஒரு வேலையை செய்யணும். ஏன்னா இவங்கள நம்ம இந்த பக்கம் தாளித்து வச்சுட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கோசரம் தான். பார்க்கலாங்க, எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்த்துடலாம். சும்மா தாளிக்கு மட்டும்தாங்க. மிளகுத்தூள் போட்டு நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். கருவேப்பிலை வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறதும் கொஞ்சம் நம்ம இதுக்கு மஞ்சத்தூள். நான் ஆல்ரெடியாக மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்குறோங்க. ஏன்னா இந்த பருப்புக்கு நம்ம கொஞ்சம் கறி மசால் பொடி சேர்த்துட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. ஒரு 1/2 ஸ்பூனு மிளகுத்தூள், கொஞ்சம் கறி மசால் தூள், கொஞ்சோண்டு செட்டியும் மல்லிகைத்தூள். ஏன்னா தக்காளி, புளி எல்லாமே அதில் போட்டு நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிறோங்க. அவங்க கொஞ்சம் நல்லா எண்ணெயில்
கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டுக்கலாங்க. இந்த பருப்புக்கு நம்ம பெருங்காயம் அவசியமாக போடணுங்க. அவ்வளோதான். நான் ஆல்ரெடியே பருப்பு நம்ம வந்து எல்லாமே தாளிக்கிறது மட்டும்தான் பேலன்ஸ் இருந்து அதுக்கு தோசைக்கு, சப்பாத்தி, இட்லி இந்த பருப்பு வந்து அவரைப்பருப்பு வந்து குழம்பு செஞ்சு நம்ம அது இதோட தேங்காய் திருவி போட்டு செஞ்சால் இன்னும் சூப்பராக இருக்குங்க. ஏன்னா நம்ம வந்து கொஞ்சோண்டு செய்யலாம், ஏதோ இதுக்கும் இதே வந்து அதிகமாகிடுதுங்க. அதனால தான் வந்து தேங்காய் போடாமல் செஞ்சுருக்காங்க. ஆனால் இது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இந்த அவரைப்பருப்பு நீங்கள் நம்ம கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இது வருஷ கணக்கில் வச்சு சாப்பிட்றவங்க அவங்களுக்கு தெரியும். நம்ம டவுனில் பெரிய பெரிய மேதைங்க இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் இதை வந்து சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரியே இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். ஆனால் உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. இதை சட்டி காய்ட்டுங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி பச்சைதாக எடுத்து வச்சுருக்கிறோம்ப. ஒரு 1/4 கிலோ வெங்காயத்துக்கு மேலே சின்ன வெங்காயம், ஒரு 8 வரமிளகாய், 8-10 வரமிளகாய், பூண்டு ஒரு 100 கிராம், ஒரு 50க்கு 100 பக்கம் இருக்கும், புளி, ஒரே ஒரு தக்காளி. இது எல்லாமே வந்து மிக்சியில் போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கலாங்க. சட்டி காய்ட்டும். எண்ணெய் காயட்டும்.
இப்போ நான் ஊற்றுறது வந்து ரைஸ் பிராண்ட் ஆயில் தாங்க. நல்லெண்ணெய் அப்புறமா ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு நல்லா. நமக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் நம்ம தேவை இருக்கிறது 1 ஸ்பூன். ஏன்னா நம்ம பொடி போடுறோம்ப, அதனால வந்து வெந்தயம் அது தனியாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, அது போட்டுக்கலாம். அப்புறம் இது பொடி வச்சுருக்கேன். எல்லாம் பேஸ்ட்டாக எல்லாமே போட்டு அரைச்சிக்கணும். கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சியை தவிர பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாமே போட்டு, வரமிளகாய் எல்லாம் போட்டு அரைச்சிக்கணும். நம்ம உப்பு இது வந்து நம்ம முடி அதிகமாக கொட்டுது அப்படிங்கிறவங்க, தைராய்டு இருக்கிறவங்க, இது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு வாரத்தில் 2 முறை யூஸ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம சும்மா நான் வந்து வீடியோக்கோசரம் இதை எடுத்து போடலைங்க. இது நீங்கள் செஞ்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டாங்க. இது ஊறுகாய் மாதிரி தான், நமக்கு தொக்கு மாதிரி தான். இது என்ன நிறைய நமக்கு வந்து ஃபுல்லாக இதில் இருக்கிற இந்த தண்ணி எல்லாமே கொதிக்கணும். ஏன்னா பூண்டு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டிருக்கிறோம் இல்லைங்களா, அது ஃபுல்லாக அதோட அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே அது வந்து எடுத்துடணும். கொஞ்சோண்டு தேவைக்கு வரமல்லித்தூள் போட்டுக்கலாங்க. நம்ம கொஞ்சம் மஞ்சள்தூள், மிளகாத்தூள், நமக்கு தேவையாக இருக்கிறதுக்கு உப்பு, கல் உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா இது சாப்பாட்டில் பிசைந்து சாப்பிட்ற மாதிரி தான், நமக்கு வந்து சாப்பாட்டுக்கு தான் தொக்கு மாதிரி ஊறுகாய். கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டிருக்கிறதே நான் வந்து மேக்ஸிமம் தைராய்டுக்காரருக்கு தான் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டேன். நம்ம டெய்லி அது செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு கொஞ்சம் சிரமம் இருக்கிறவங்க, இப்போ ஹாஸ்டலில் பிள்ளைங்க தங்கி இருக்கிறவங்க, வேலைக்கு போகிறவங்க, சண்டே இருக்கும்போது ஃப்ரீயாக இருக்கும்போது வாங்கிட்டு வந்து ஒரு கட்டு
ரெண்டும் மிக்ஸ் பண்ணி சேர்ந்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டோம்னா நமக்கு வந்து நல்லா கொதிக்கணுங்க. இதில் நம்ம எண்ணெயில் தான் ஃபுல்லாகவே வந்து எடுத்து வச்சுட்டோம்லன்னா இது போட்டு ஏன்னா அது கொஞ்சம் நம்ம கிண்டி விட்டே இருக்கணும், அடி பிடிச்சிக்காமல் நம்ம பார்க்கணும். அதுதான் இதில் இருக்க. இப்போ கொஞ்சம் நல்லெண்ணெயும் ஊற்றிக்கலாம். இதையும் நல்லெண்ணெய் இந்த மாதிரி நம்ம செஞ்சு ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுட்டோம்னா குழந்தைங்க, ஹாஸ்டல் இருக்கிற பிள்ளைங்க, ஏன்னா இப்போ சாப்பாடெல்லாம் வந்து ஹாஸ்டல் பக்கம் இருக்கிற சாப்பாடு உணவெல்லாம் என்ன ரேட்டு, எவ்வளோ விலை இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியும். ஏதோ ஒரு நேரம் கடையில் சாப்பிட்டாலும் 2 நேரம் இந்த மாதிரி வகையாக கீரை காயிலே நான் செஞ்சு காட்டுறேங்க. இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டாங்களான்னா பிள்ளைங்க ஒரு மாதத்துக்கு வச்சுட்டு சாப்பிட்லாங்க. அதே அவங்க இருக்கிற இடத்துல ஃப்ரிட்ஜ் இருந்தால் கூட இன்னும் ஒரு 2-3 மாதத்துக்கு வரும். மாற்றி மாற்றி நம்ம ஒவ்வொன்றும் வீட்டில் இருக்கிறவங்க செஞ்சு கொடுத்தா எடுத்துகிட்டு போய் பிள்ளைங்க வச்சுட்டு சாப்பாடு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே பொடியாகவும் செஞ்சுக்கலாம். பொடி செஞ்சால் கொஞ்சம் நமக்கு ட்ரையாக இருக்கும். அதுவும் சாப்பிட்றது பிள்ளைங்க உக்காந்துட்டே போய் வேலை செய்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ட்ரையாக இருக்கிறதுக்கும் கொஞ்சம் இதாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டோம்லன்னா அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சுடுதண்ணி பண்ணி இதோட கலக்கி இட்லி தோசைக்கு கொஞ்சம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னா அவங்க அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஏன்னா இதில் ஆயில் நிறைய யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, பண்ணிக்கலாம். சாப்பாடு சாப்பிட்றவங்களுக்கு அப்படியே போட்டு நம்ம பிசைந்து சாப்பிட்லாம். இதெல்லாம் நம்மளோட பிள்ளைங்க சாப்பிட்றத பொறுத்தாங்க. இப்போ நம்ம குழம்பு கூட வந்து மீதி அடிச்சோன்னா நைட்டில் வந்து அதை கொஞ்சம் சூடு பண்ணி வச்சிடும் இல்லைங்களா. காலையில் வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி, உப்பு ரொம்ப அது அந்த தண்ணி சுண்டா உப்பு அதிகமாக வரும். அப்போ நம்ம காலையில் கொஞ்சம் அதில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டோம்னா கரெக்டான நம்ம சாம்பாருக்கு வந்துடும். நம்ம எப்பயும் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்லாங்க. நல்லா எண்ணெய் வந்து பிரிஞ்சு வருதுங்களா. கொஞ்சம் நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுருக்கிற ஒரு 1/2 ஸ்பூன் பக்கம் போட்டுக்கலாம். தேவைக்கு கொஞ்சம் பெருங்காயம்,
இவ்வளோதாங்க. இவங்கள நம்ம பாருங்கள் சுற்றி அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வருது. நம்ம எடுத்து கொஞ்சோண்டு இதில் நம்ம லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாங்க. அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அது வந்து வேறு எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. எப்போவுமே எந்த பொருளுக்குமே ஒரு துளி நீங்கள் பார்த்துருப்பீங்க கட்டி எங்கே போட்டேன் அதான் தொலைவிட்டேன். ஏன்னா ஆல்ரெடியாக பாருங்கள் எண்ணெய் இப்படி பிரிஞ்சு வருது. ஆல்ரெடியாகவே இதில் வந்து நம்ம புளிப்பு நிறைய புளி போட்டிருக்கிறோங்க. இருந்தாலையும் அவ்வளோதாங்க. இவங்க வேலை சொல்லி முடிஞ்சது. எடுத்து வச்சுட்டு நம்ம வேலையை நம்ம பார்க்கலாங்க. ஒரே ஒரு அப்படி வந்துருக்கு பார்த்தீங்களா. நம்ம இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எடுத்து வச்சுட்டோம்லான்னா நமக்கு மாதக்கணக்கில் ஒரு பாட்டில் போட்டு வச்சுட்டோம்லாம். உருளைக்கிழங்கு கடையில் நடுறதுக்கோசரம் வாங்கிட்டு வந்தேன். ஒரு 2-3 சட்டியெல்லாம் செடிங்க காஞ்சி போன செடிங்கெல்லாம் எடுத்து போட்டு வேஸ்ட்டாக இருக்கிற சட்டியில் வைக்கலாம்னு வாங்கிட்டு வந்துட்டேன். எண்ணெய் எவ்வளோ அழகாக சூப்பராக பிரிஞ்சு வருது. நீங்களே இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, நம்மளும் சாப்பிட்லாம். இது மெயினாக வந்து முடி கொட்டுறது, கண்ணு பிரச்சனையாக இருக்கிறவங்க, முடி கொட்டுறவங்களுக்கு, தைராய்டு இருக்கிறவங்களுக்கு, மாத்திரை எடுத்துருக்குறாங்க இல்லையா அவங்களுக்கு. ஏன்னா கீரை வந்து நமக்கு சிறுக்கரை இதெல்லாம் வாங்கி இதே மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். ஆனால் அந்தளவுக்கு வந்து டைம் பத்தலைன்னு ஓடிட்டுருக்குறாங்க. நம்மெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறம்ப. யாராவது சிறுகீரை, பாலாக்கீரை, இந்த மாதிரி முருங்கைக்கீரை, பக்கோடா இதெல்லாமே வந்து நம்ம செய்யலாங்க. இன்னொரு நாளைக்கு நான் வீடியோ போடுறேன். இந்த வீடியோ இது வரைக்கும் பார்க்குறவங்களுக்கு நன்றி. பாய் மக்களே. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு நம்மளும் சாப்பிட்லாம், குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். பாய்.